சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயாமா திருவடிகள் போற்றி போற்றி, சிவடியார் பெருமக்கள் திருவடிகள் போற்றி போற்றி, எம்பெருமான் தெய்வ சேக்கலா திருவடிகள் போற்றி போற்றி, எம்பெருமான் அலைமறிந்த புனல்மங்கை ஆனாய நாயனார் புராணத்தில் 39 திருப்பாடலில் வருகின்ற ஓர் செவ்விய திருத்தொடர். அஞ்செழுத்தால் தமை பரவும் இசை விரும்பும் கூத்தனார் என்பது இத்திருத்தொடர். இதன் பொருளை சிந்திப்போம். எம்பெருமான் ஆனாயர் சிவனடியே சிந்தித்து நினைந்து உருகி எழுந்த பேரன்பின் விளைவால் புல்லாங்குழலில் திருவாளன் திரு ஐந்தெழுத்தாம் மகா மந்திரத்தை தொடுத்து அமைத்து 7 இசையின் சுருதி பெற வாசித்தார். அப்படி வாசிக்க அது உலகமெங்கும் பரவியது. அதனால் பகைப்பட்ட உயிரினங்களும் நட்புறவு ஆடியது. பல் உயிர்களுக்கெல்லாம் தேனாக, அமுதமாக, தீங்கனி சுவையாக இன்பத்தையும் மகிழ்ச்சியும் விளைத்தது. வையகத்தை நிறைத்தது, வானகத்தையும் தன்வயம் ஆக்கியது. பொய் அன்புக்கு எட்டாத பொற்பொதுவில் நடம்புரிகின்ற ஐயன் திருச்செவியையும் சென்று அடைந்தது. அவன் ஆனந்த கூத்தன் அல்லவா? அந்த ஆனந்த கூத்தனுக்கு ஓர் ஆனந்தத்தை ஏற்படுத்தியது. அப்பெருமான் நாயனாருடைய புல்லாங்குழல் இன்னிசையை விரும்பினார். அவர் பேரன்பை வேண்டினார். விடையும் ஏறினார். திருமங்கலத்துக்கு எழுந்தருளி வந்தார். திரு காட்சியும் தந்தார். அந்நிலையே நாயனாரை அழைத்து நம் பக்கத்தில் எப்பொழுதும் வாசித்து இருக்க என்று அழைத்து கொண்டு திரு கைலைக்கே கூட்டிச் சென்றார். இத்துணை செயலையும் விளைத்தது இத்திருத்தொடர். அஞ்செழுத்தால் தமைப்பரவும் இசை விரும்பும் கூத்தனார். ஆக இத்தனை சிறப்புகள் உடைய திருத்தொடர். நாயனாரை நாமும் வணங்கி வாழ்த்தி வழிபட்டு அந்த நல்லிசை ஞானத்தை பெற முயல்வோம். குருவருளும் திருவருளும் துணை செய்வதாக. நன்றி, வணக்கம்.